ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 28 முதல் ஜனவரி 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த ஜனவரி 3 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார். தனுசில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனது இன்னொரு வீடான மிதுனத்தில் இருக்கிறார். அப்போது புதனை குரு பார்க்கிறார். அது மட்டுமல்ல, புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஆதலால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராசிநாதனை குரு பார்க்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதையும் தாண்டி பரிவர்த்தனை யோகத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ராசிநாதன் புதன். அப்போது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தான் இருக்கும். அதில் டெப்த்தாக நீங்கள் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதில் உத்திராடம், அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதனுடைய நிலை சூப்பராக இருக்கிறது. குரு பகவான் 10ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ல் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் மட்டுமல்லாது செவ்வாய், 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானோடு இணைந்து குரு பார்வையில் இருப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி குரு பார்வை 6ஆம் இடம். 6ல் ராகு பகவானே இருக்கார். 6ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, குரு பார்வை வேறு. அப்போ ராகு பகவானே உங்களுக்கு பெரிய அளவில் படி அளப்பதில் அவருக்கு நிகர் அவர் தாங்க. அற்புதமாக இருக்கார். 6ல் ராகுன்னு சொன்னாலே ஒரு அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லணும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவர் நேர்கதியில் தான் பயணம் செய்கிறார். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் சப்தம ராசியில் இருக்கிறது சில மைனஸு தாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு தடங்கல்கள், காரியத்தடை அல்லது தடங்கல்கள் அல்லது காலதாமதமாகும். இல்லை உங்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பிப்பாங்க. எதிர்ப்புகள் ஒரு சில இடங்களில் வர வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம்,
எல்லாம் 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு அடுத்து எல்லாருமே 7 தான். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே கன்னி ராசி அன்பர்கள் சொல்லவே தேவை, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய பழகக்கூடிய மனிதர்கள் நீங்கள். அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து தான் போவீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ல் இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. அதாவது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை நிச்சயமாக இருக்கிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கும் ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. குடும்பத்தில் அதாவது நண்பர்கள் விருந்தினருடைய வருகையால் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை குடும்ப சமேதரமாக எல்லோரும் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல செவ்வாய் பூமிகாரகன் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன், 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன், இப்படி 4ஆம் இடத்தில் இருப்பது 4 என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 12க்குடைய சூரியன் 4ல் அமர்ந்து இருக்கிறார். ஆதலால் செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிற கொடுத்து வைக்கணுங்க. அஷ்டலட்சுமி யோகம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போகலாம். உயர்கல்விக்கு சென்றாலும் சரி, இல்லை உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக பணிபுரிவார்கள். ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அதாவது 6ஆம் இடம் என்பது உத்தியோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். புதிதாக படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இங்கே இருக்கிறது. 7ஆம் இடத்து சனி, 7ல் சனி, கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வீண் வாக்குவாதங்கள் கூட வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா கூட்டு தொழிலுடைய நிலை என்ன ஆகும்னு யோசிங்க. மற்றபடி இந்த 7ல் சனி இருக்கிறதால சில சங்கடங்களை தரும். சமூகத்தில் சில பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதே நேரத்தில் 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 4ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் தந்தைக்கு இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையிடம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் புதன் 10ஆம் இடத்துக்கு வருவதால் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புதனுடைய ஆதிக்கம். சினிமா இண்டஸ்ட்ரி கூட 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 4ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சினிமா மற்றும் தொலைக்காட்சி நாடக பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், மியூசிக் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள்,
பின்னணி பாடகர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சினிமா டைரக்டர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள் அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வாரம் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு நிலை ரெகக்னேஷன் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். இரவு தூக்கம் என்பது இருக்காது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். அனைவர்களுக்கும் இது, அதாவது வயது வித்தியாசம், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், நடுத்தர வயதினர்களாக இருக்கட்டும், இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கும் ஒரு நேரம். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு 1008 சொல்லுங்கள். உங்களுக்கு மற்ற தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன்.